வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஜீன்ஸ் வந்து ஒரு புது ஜீன்ஸை வந்து மாற்ற போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டை கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த டை கலர்ஸ் வந்து நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் நெசவு தொழில் செய்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து தீபாவளிக்கு வந்து கலர் ஸ்மோக் பாம் செய்கிறதுக்காக அங்கே போய் வாங்கினேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நெசவு தொழில் செய்வாங்க. இது வந்து நூலுக்கு வந்து கலர் அடிக்கிற டை தான் கலர்ஸ். இது அங்கே தான் கிடைக்கும். இது கையில் வந்து பற்றக்கூடாது, சேஃபே இல்லை. கலர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது கையை விட்டு. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய ஜீன்ஸ் வந்து புது ஜீன்ஸை எப்படி மாற்றலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் நீங்கள் ஊற்றணும். இதை நான் சுடு தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நல்லா சுட வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா சூடாக இருக்கணும் சுடு தண்ணி. இப்போ வந்து சுடு தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைங்கிற அளவு வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து இதில் தான் நம்ம அந்த டை கலர்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த டை கலர்ஸ். இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து பற்றவே கூடாது. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ பாருங்கள், இது ப்ளூ கலரு. ஆனால் பாருங்கள், இப்படி பார்க்கும் போல் வந்து வேறு கலரில் தெரியும். இது கொஞ்சம் மூளை போட்டால் போதும், அதுவே இதுக்கு பவராக தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மூளை இதில் தட்டியாச்சு. இப்போ இதை வச்சிடலாம். வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பை யூஸ் பண்ணி இதை கலக்கிக்கோங்க. கைட்டை மட்டும் தொட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்து நான் நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கியாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பழைய ஜீன்ஸை வந்து இதில் வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இந்த பழைய ஜீன்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பழசு தான். இது வந்து நான் ரொம்ப கிழிஞ்சி இதாகிடுச்சு. இதை தான் இதில் வந்து போட போகிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் போட்டுக்கிறேன். இது இந்த மாதிரி முக்கமோல கூட நீங்கள் கைட்டை தொட்டுறாதீங்க. இப்போ வந்து நான் வந்து லைட்டாக தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இதை கலர்ஸு. இந்த மாதிரி எல்லா இடமும் பரவுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா அந்த இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இது வந்து நீங்கள் எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜீன்ஸ் வந்து கலர்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் இதாகட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து எடுத்து விடுங்க. இப்போ வந்து நான் அதை வந்து எடுத்தும் இந்த மாதிரி லைட்டாக தூக்கிக்கோங்க. அப்பப்போ தூக்கிட்டு அடுத்து மறுபுறம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரியே பண்ணணும் நீங்கள். அப்போனா தான் வந்து அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா சுடு தண்ணியில் தான் போடணும். நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படி கலர்ஸ் வந்து ஒட்டாது. அடுத்தடுத்து துவைக்கும் போதில் வந்து பெயிரும். ஸோ அதுக்காக தான். இது அவ்வளோ சீக்கிரம் கையில் பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான். கையில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப நேரம் சோப் போட்டு கழுவணும். ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கையில் ரொம்ப பட்டுருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருங்க. அதாட்ட கலர்ஸ் வந்து நல்லா அந்த ஃபேண்ட்டில் வந்து நல்லா எல்லாமே ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டதுக்கு அடுத்து எடுத்து நம்ம காய போட்டால் போதும். நம்மளுக்கு வந்து புது ஜீன்ஸ் ஆகிரும். சரி, ஓகே. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து மெதுவாக வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து மெதுவாக இந்த மாதிரியே வச்சு எடுத்துக்கோங்க. கையில் வந்து இது போட்டிங்க அப்படின்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து எதுவும் ஆகாது. அவ்வளோதான். நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இதை. அவ்வளோதாங்க. ஜீன்ஸ் வந்து பாருங்கள், இப்போயே பாருங்கள் கலர்ஸ் வந்து எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து புது ஜீன்ஸ் கலர் வந்து அப்படியே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ எல்லா இடமும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த ஜீன்ஸ் வந்து இப்போ வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து காய போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து எடுத்தாச்சு. எடுத்து இங்கேயே நம்ம வந்து காய போட்டுக்கலாம். இது வந்து பழைய ஜீன்ஸில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், எல்லாம் வச்சாச்சு.
இப்போ வந்து பாருங்கள் சுடுதண்ணி இப்போ ரொம்ப நேரம் ஆன பிறகு வந்து பாருங்கள் கையில் வந்து எதுவுமே ஒட்டாது. இதில் வந்து இதிலேயே எல்லா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிடுச்சு எல்லா இடமும். ஸோ அதனால் நம்மளுக்கு கையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒட்டாது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது நார்மல் ஜீன்ஸ் மாதிரி தான் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வந்து நான் கொடியிலேருந்து எடுத்து தரையில் வந்து போட்டுட்டேன். தரை வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் சீக்கிரம் காயும் அதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் புது ஃபேண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப பழைய ஃபேண்ட்டு தான். கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஆயிடுச்சு. அதுபோக வந்து அப்பா சட்டையும் வந்து ஒன்று மீத தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அது வந்து ஒயிட் கலர் சட்டை, ஆனால் வந்து ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து நல்லா வந்துருச்சு. அப்பாவுக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலராகவே மாற்றியாச்சு. இப்போ 2 இது நல்லா காயட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன்ஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம முக்கின கலர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துக்கிடுச்சு. ஜீன்ஸும் நல்லா காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் பழைய ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ முக்கினதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் புது ஜீன்ஸ் அப்படியே ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பழைய ஃபேண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜீன்ஸுன்னு இல்லை எந்த துணி கிளாத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கலர்ஸாக வந்து வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா புதுசாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது நான் சொன்னேன். வெளுத்து போயிடுச்சு அப்படின்னா கீழே சில பேர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணேன். அதுபோக இது வந்து அப்பாவோட சட்டை, ஒயிட் கலர் சட்டை இது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ முக்கிய எடுத்தனையும் பாருங்கள் ப்ளூ கலர் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. இது வந்து வெளுத்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து உடுத்தாமையே இருந்தாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த இதில் வந்து கிளாத்து இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு துணி மாதிரி இருக்கும் அது. ஸோ அதில் மட்டும் இது வந்து ஒட்டாதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் மாதிரி நல்லாவே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் கலராக இருக்கும்போது அவ்வளோவா வந்து இது தெரியாது. இப்போ வந்து ப்ளூ கலரில் முக்கின பிறகு இது வந்து நல்லாவே தெரியுது. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் வந்து பழைய ஜீன்ஸு அது போக பழைய கிளாத்தில் இந்த மாதிரி துணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான டை கலர்ஸை வந்து வாங்கி இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரம் அது கையில் வந்து பற்றாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.